ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு குழப்பமாக இருக்கா? கவலையே படாதீங்க. இந்த மாதிரி ஒரு மசாலா தோசை செஞ்சு கொடுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பொழுதும் தோசைக்கு மாவு அரைச்சிருப்போம்ல, அந்த தோசை மாவையே எடுத்து தோசையாக ஊற்றிக்கோங்க. இதில் நீங்கள் எக்கும் உடச்சி ஊற்றிக்கிறதுனா ஊற்றிக்கலாம். நான் எக்கு சேர்க்கலை. பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக சீவின கேரட் சேர்த்துட்டு, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு, 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடுங்க. தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ கொஞ்சமாக பொடி தூவிக்கோங்க. இட்லி பொடி இருக்கும்ல, அதுதான் இட்லி பொடி. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அமுத்தி விட்டுட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. மடித்து விட்டு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த தோசைக்கு சாம்பார், சட்னி எது வேணாலும் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். நான் பசங்களுக்கு பொடி தான் வச்சுருக்கேன்.